Max Mania sale under 499. Rush to your nearest Max fashion store now. காலையில எந்திருக்கும் போது உடல் அசதியா இருக்கா? பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க. துலாம் ராசி எப்படி இருக்கு சார்? 2012 மே மாதம். அப்போது அதுலேருந்து அவங்களுக்கு வந்து நேரம் வந்து சரியாகவே இல்லை. சனி விலகுனது, அப்புறம் ராகு இது வந்தது, அப்புறம் குரு சரியில்லை. துளாராசிக்காரங்க வந்து என்கிட்ட ஒரு 10 வருஷம் சொல்லியிருப்பாங்க, சாமி இந்த வருஷம் நல்லா இருக்கும், நீங்கள் அதே மாதிரி தான் இருக்குது, 10 வருஷமாக அப்படியே இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் இப்போ உண்மையிலேயே துளாராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா கிரகங்களும் பிரமாணப்படி அதனதன் இடத்துல அதனதன் ரொம்ப அழகாக ஒரு அற்புதமாக அவங்களுக்கு இப்போ சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி மேஷராசிக்கு சொன்னோம், அது மாதிரி துளாராசிக்கு 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் டெஃபினட்டாக மேரேஜ் கண்டிப்பாக முடிஞ்சிடும். லவ் பண்ணுறவங்களுக்கு 2 வீட்டார் சம்மதத்தோட கண்டிப்பாக மேரேஜ் முடியும். நானும் வந்து பிள்ளை வரம் வேண்டி நிறைய ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கேன், நிறைய கோவில்கள் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் டெஃபினட்டாக இந்த வருஷம் குழந்தை கன்ஃபார்ம்டு. இந்த குரு பயிற்சியார ரொம்ப ஒரு பெருசாக சில பேர் சொல்லுவாங்க. துளாராசிக்கு 7ல் குரு இருந்தாலும் யோகம்தான், 8க்கு குரு போனாலும் யோகம்தான். இந்த வருஷம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வீடு மண் மனை வாகன அமைப்பு நல்லா இருக்கும். அப்புறம் நான் அரியர்ஸ் வச்சுருக்கேன், இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொல்லணும், அந்த வருஷம் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஹையர் ஸ்டடீஸ் அவங்க எந்த ஊர் எதிர்பார்க்குறாங்களோ, எந்த யூனிவர்சிட்டி எதிர்பார்க்குறாங்களோ அவங்க அது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நரசிம்மர் வழிபாடு நிறைய பண்ணணும். நரசிம்மர் வழிபாடு பண்ணினா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியும் நடந்துகிட்டு இருந்தது, ஜென்ம கேதுவும் நடந்துகிட்டு இருந்தார். 2 பேருமே இப்போ விலகிட்டாங்க. ஃபுல் சப்போர்ட்டிங், எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் இப்போ நல்லாயிருக்கும். 6ல் ராகு பகவான் உட்காந்து உங்களுக்கு வெற்றியை பிரம்மாண்டமாக தரப்போகிறார். வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி, கடன் இருந்தால் அது தீரக்கூடிய அமைப்பு, சத்துருக்கள் இருந்தால் அதாவது எதிரி பயம் இருந்தால் அது விலகக்கூடிய அமைப்பு, எல்லாத்தையுமே ராகு பகவான் கொடுக்க போகிறாரு. அதனால் துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த வருஷம் நல்ல ஒரு துணிவோடு எந்த செயலை செஞ்சாலும் செஞ்சிட்டே போகலாம். அது தொழில், வியாபாரம், வேலை அமைப்பு, திருமணம், குழந்தை விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு அமையும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு பிரபலமாக வரக்கூடிய சூழல் நிறைய கிடைக்கும். அதனால் தொழில் விஷயத்தில் அவங்க நல்ல முதலீடுகள் போடுறது, முதலீடுகள் இல்லாத தொழில் செய்கிறது, எந்த விஷயங்களாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். வெளிநாடு அமைப்பு நல்லாயிருக்கும். குழந்தைகளோட படிப்பு விஷயங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும். பொதுவாக துலாம் ராசிக்கு வந்து சொன்னாங்க, குரு பகவான் 3 6 வர்றதுனால கொஞ்ச நாள் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் அவர் பார்த்திங்கன்னா இப்போ 8ல் தான் மறைய போகிறார். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து 100% யாருக்கு சொல்லணுன்னா துலாம் ராசிக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க தைரியமாக எந்த வித வேலைகளும் செஞ்சுக்கிட்டே போகலாம். நல்லாயிருக்கு துலாமுக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் டெய்லியும் சொல்கிறேன், டெய்லியும் உங்கள் நாமா தான் ஜெபிக்கிறேன். துளாராசிக்காரர்களை உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை. ஏன்னா 5ல் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இந்த டைலாக் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கிறார். இப்போ 5லேருந்து 7 பார்க்குறார், 11 பார்க்குறார், 2 பார்க்குறார். அப்போது 5 7ங்கிறது உங்களுக்கு வந்து காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கை, சந்தோஷம் எல்லாம், அப்புறம் போக்குவரத்து, அது உங்களுக்கு வெளிநாட்டு பயணம். ஸோ அப்போ 2ங்கிற தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ கூரையை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்கிறது அதுதான். அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா, அப்போ நீங்கள் ஜெயிக்கலைன்னா வேறு யார் ஜெயிக்க போகிறா? அப்போ 5ல் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இரட்டை குழந்தைகளாக பிறக்கும். 7 சனி பார்க்கறதுனால ரொம்ப நாள் ஆகுது சார், ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ண முடியல, கவலைப்படாதீங்க, அவங்களே தேடி வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 6ல் இருக்கக்கூடிய ராகு சத்ரு ஜெயத்தை உண்டு பண்ணும். 7ல் இருக்கிற குரு திரும்ப சொல்கிறேன், திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார். ஒய்ஃப் கூட சண்டை, அவங்க கூட நான் பேச மாட்டேன், என் கூட நீ பேசாது, 1 வருஷம் பிரிஞ்சிருந்தீங்க, கவலைப்படாதீங்க, 2 பேருமே சேர போகிறீங்க. அப்போ ஃபாரின் போகிற யோகங்கள் எவ்வளோ பண்ணாலும், யூஎஸ்ஏ போகிறதுக்கு லாட்ரியில் சீட்டு விழுந்தாதான். இல்லை ஒரு கொடுமை பாருங்க, எவ்வளோ படித்தாலும் லாட்ரியில் சீட்டு விழுணும், அப்போ தான் கிடைக்கும் போல. ஸோ அப்போது 7ல் இருக்கிற குரு வந்து உங்களுக்கு அந்த லாட்ரி சீட்டை வாங்கி தரும். ஆக துளாராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? கமான் ஸ்டார்ட் அப்படி சொல்லணும். ஒரு 4 பெட்டி போடுவார், ஒரு 5 கோடி வரும், எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கணும். பத்திரமா ஜாலியாக இருங்க. துளாராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க. துளாராசி யோகமான வருஷம் தான் சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து ஒரு தராசு படம் போட்டிருப்பாங்க. அது எதுக்காக போட்டிருக்காங்கனாக்கா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு படம் இருக்கும்.
அந்த துளாராசிக்கு இருக்கக்கூடிய படம் தராசு போட்டிருப்பாங்க. இந்த தராசு அப்படிங்கும்போது அந்த ராசியை சேர்ந்தவர்கள் எதுலேயுமே வந்து நூல் பிடிச்ச மாதிரி பேசுவாங்க. நியாயம் எங்கே இருக்கோ அங்கே தான் பேசுவாங்க. அதுக்காக தான் தராசு படம். நட்சத்திர கூட்டமைப்பு அந்த துளாராசியில் நட்சத்திர கூட்டமைப்பு தராசு மாதிரி இருக்கும். ஸோ அது போட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி இருப்பாங்க. ஏன்னா துலாத்தில் வந்து சனி உச்சமாகிறாரு. அப்போ நீதிமான் நீதி அரசருங்கிற போது அந்த நீதி வலுவால் நடைபெறவங்க துளாராசிக்காரங்க. இதில் ராசிக்கு 7ல் குரு. நீண்ட வருஷமாக திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்குன்றது ரைட்டு. ஆனால் திருமணமாகி வாழ்வில் தோற்றவர்களுக்கு இந்த வருஷம் நிச்சயம் திருமணம் நடக்கும். அது பெரிய விஷயம். இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 2ஆம் அதிபதி செவ்வாயும் 11ஆம் அதிபதி. இன்னொரு விஷயம் எனக்கு பேசக்கூடிய அந்த வருஷம் பிறக்கக்கூடிய அந்த நாள் பார்த்தீங்கன்னாக்க ராசிக்கு 11ல் சந்திரன் இருப்பார். அப்போ எடுத்து தொட்டது துலங்கும். 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், சகோதர சகோதரி மூலம் நன்மை கிடைக்கும். சகோதர சகோதரி மூலம் பூமி வாகனம் கிடைக்கும். யாராவது சகோதர சகோதரிகள் வந்து சண்டை சச்சரவு பூமியினால் ஏற்படுச்சோ அவங்க விலகி ஒன்று கூடுவார்கள். பூமி கிடைக்கும். நிச்சயம் நல்லா இருக்குன்றது விதி. 2024 வந்து அவங்களுக்கு தான் சிறப்பாக இருக்கும். எப்படின்னா அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கேது பகவான் வந்து ராசியில் இருந்தார். அதனால அவங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒரு பதட்டம் பயத்தோட செய்யலாமா செய்யக்கூடாதலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு மேலே சூப்பராக செய்யலாம். அவங்களுக்கு வந்து இப்போ இவ்வளோ நாள் எனக்கு கல்யாணம் ஆகலை, வயசு எனக்கு 30 ஆகுது 31 ஆகுது இப்படின்னு எவ்வளோ பேர் எங்களை ஜாதகம் பார்க்க வராங்க. இப்போ அவங்களுக்குலாம் இப்போ கல்யாண காலம். இப்போ அவங்களாம் பண்ணிக்கணும். சில பேருங்களுக்கு என்ன பண்ண பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, மகளுக்கு ஆகலை அப்படின்னா அந்த கல்யாணம்லாம் இப்போ அவங்களுக்கு ஆகும். பூரிய சுத்தில் பிரச்சனை இருக்குது, எனக்கு அது தீர்ப்பாகுமா அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு தீர்ப்பாகும். அதுமாதிரி குலதெய்வ அனுகிரகம் இன்னைக்கு சிறப்பாக யாருக்கு இருக்குன்னா துளாராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால வந்து குரு பகவானும் ராசியை பார்க்குறாரு. அவங்களுக்கு அதுமாரி மனைவிக்கு ஒரு வேளாண்மையில் இல்லை நண்பர், இப்போலாம் எல்லா தொழிலுமே பார்ட்னர் சேர்த்து தான் தொழில் வைக்க எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்ட்னர்லாம் கிடைக்கும். நல்ல பார்ட்னராக கிடைக்கும். நல்ல தொழில் செய்யலாம். அருமையான காலகட்டங்கள் தான் இந்த 2024 வந்து சிறப்பான ஒரு ராசி. சொல்லப்போனால் துளாராசி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நன்றி சார். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் ஆல் இஸ் வெல் அப்படின்ட்டாங்க. ஸோ அடுத்ததா விருச்சிக ராசி எப்படி இருக்கு? விருச்சிக ராசிக்கு ஒரு இப்போல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. விருச்சிக ராசி நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, என்னது எனக்கு நல்லா இருக்கா, அட போங்க நீங்கள் வேறு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பிரமாணம் படி நம்ம வந்து 5-11 சர்ப்ப கிரகங்கள், நீர் ராசி, விருச்சிக ராசிங்கிறது நீர் ராசி. 5-11 சர்ப்ப கிரகங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது விசேஷம். அடுத்தது கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து குரு 7க்கு வர போகிறார். ஸோ இந்த வருஷம் வந்து விருச்சிக ராசிக்காரால் பொறுத்தவரை உள்ளபடியே ஒரு நல்ல வருஷம் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி இருக்குது. அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம் அப்படின்னு வசனம் சொல்லுவா. விருச்சிக ராசிக்காரால் பொறுத்தவரை இவாளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. Max Mania sale under 499. Rush to your nearest Max fashion store now. காலையில எந்திருக்கும் போது உடல் அசதியா இருக்கா? பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க.